அயோக்கியம் அந்த நாட்டாம. ஒரே ஒரு நாள் தவணை கேட்டதுக்கு என்ன கேவலமா பேசிட்டாண்டி. சர்தாண்டி, நீ தானே 10 நாள்ல அபராதம் கட்டுறேன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியா ஒருத்தன் ஈவு இரக்கம் இல்லாம பேசுவான்? இருக்கட்டும் இருக்கட்டும், அவனுக்கு வகையா நாமம் சாட்ட. என்னடி செய்ய போற? அவன் தலையிலேயே கைய வச்சு இந்த அபராதத்தை கட்ட போறேன். சாடி, அவன் தலையில குடுமையை தவிர வேற என்னடி இருக்கு? அதையும் அவன் திருப்பதிக்கு தர்றதா வேண்டியிருக்கான். ஆரோக்கியத்தவர என்ன அதையா சொன்ன? ஊருக்கு வெளியே அவனுக்கு ஒரு மாந்தோப்பு இருக்குல்ல, ஆமாடி, தோப்புல இருக்கிற மாங்காய் அத்தனையும் பறிச்சு சந்தையில கொண்டு போய் வித்துட்டு அவன் பணத்தையே அவனுக்கு அபராதம் கட்டிட்டு வருவான். ஐயோ என்னடி? ஐயோ, அந்த தோட்டத்துல இருக்காடி ஆனவெட்டி முனியன். அவருக்கு என்ன கொம்பு இருக்க? அந்த முனியனே நான் கவனிச்சுக்கிறேன், நீ தோப்ப கவனி. என்ன மட்டும் மாங்காய் பறிக்க சொல்றியா? ஆமாடி, அவனே நான் மயக்கி அழைச்சிட்டு போறேன், நீ மாங்காய் பறி. வடிவ, மயக்கிற வேலையை என்கிட்ட விட்டுரு, நீ மாங்காய் பறி. மூஞ்ச பாரு, உன்னை பார்த்தா அவன் மயங்க மாட்டான்டி. மயங்க மாட்டான், மிரடுவான். அப்புறம் சொல்றேன். இப்ப முதல்ல மாங்காய் பறினா. மாங்காய் வேணாம். ஏய், ஒழுங்கா வரப்போறியா இல்ல உன்னை அடிச்சு இந்த குளத்துல தூக்கி போட்டு போகணும்? வேண்டாம் வேண்டாம், வர்றேன். கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் ஏண்டி கடவுளை துணைக்கி கூப்பிடுற? அவர் கடவுளாவே கோயில்ல இருக்கட்டும், நாம மனுஷ ஜாதி, இதெல்லாம் சகஜம்தான். வா வா. ஏய், வண்டி வண்டி இழு. அன்னைக்கு பூ பறிக்க விட்டுட்டு பாதியில ஓடி போயிட்டியே, அதுக்கு உனக்கு தண்டனை. வடிவே, தள்ளு வடிவே. மாட்டேன். அடி பாதையிலே அத்த மகனி இருந்தா. மாமா, சின்ன மாமா. அடடே வடிவு, வா வா. ஆமா, யாரா மாமான்னு கூப்பிட்ட? அட உன்னதான். என்னேவா? ஏ, கூப்பிட கூடாதா? இத்தனை நாளும் இல்லாம திடீர்னு கூப்பிடுறியே. அட இத்தனை நாள் உன் மேல எனக்கு ஆசை வரல, கூப்பிடல. இப்போ எனக்கு ஆசை வந்துருச்சு, கூப்பிட கூடாதா? வடிவு, மாங்காய் சாப்பிடுறியா? ரொம்ப பிடிக்குமா? சீனி மாதிரி இனிக்கும். இந்த அடுத்து தரேன். என்ன மாமா? பையன் வெட்டிக்கிட்டேன். சர்தாம்பா, உனக்கு மாங்காயே வெட்ட தெரியல, ஆனா வெட்டி முனியாண்டின்னு உனக்கு எப்படி பேர் வந்துச்சு? நான் எங்க வெட்டினேன்? என் பரம்பரையில எவனோ ஒருத்தன் ஆணைய வெட்டினானா, அந்த பட்டம் அப்படியே தொத்திக்கிட்டு வந்து எனக்கு ஒட்டிக்கிச்சு. பாத்தியா, எவனோ உன் பரம்பரையில ஆனை வெட்ட தோஷத்துக்காக உனக்கு கல்யாணம் ஆகல, நான் ஊரை சுத்தி திரியுறேன்னு எனக்கு கல்யாணம் ஆகல. ஆக மொத்தம் நாம 2 பேரும் ஒரே பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். அப்படியே கைய கோட்டிட்டு போற. வடிவு, என்ன சொல்ற? தலை சுத்துது. தலை சுத்துதா? நேரங்காலம் சரியா இருக்கு, வேலையை ஆரம்பிக்கலாம். என்ன வேலையா? அதான் நம்ம கல்யாண வேலை. எதுக்கு நேரங்காலம் சரியா இருக்கணும். என்ன பண்ணுது? எனக்கு அந்த தொட்டா ஒரே கூட்டமா இருக்கு வடிவு. அப்படியா? வடிவு, என்ன சொன்ன பிஞ்சுண்டு காயுண்டு கனியுண்டு ஏன் சொல்லுமாமோ, எல்லாம் ஏன் சொல்லுமாமோ, கையுண்டு சில்லற வாயுண்டு மெல்லவா சின்ன மாமா, ஓடி வா பொண்ணு மாமா, பூவுண்டு பிஞ்சுண்டு
என்ன செய்யலாம்? இந்தாயா. நான் தாண்டி. ஏண்டி பயப்படுற? எல்லாம் முடிஞ்சு போச்சே. என்ன ஒரு 50 ரூபாய் தேடுமா? போடு. 50 என்ன? ஒரு காய் நல்ல 10-15 காசு தேரண்டி. மொத்தம் என்ன ஆகும்? அது போட்டு அந்த முனை என்ன ஆகும்? பெருசா சொன்னீங்க ஆனை வெட்டின்னு தொட்டா கூச்சமா போய் குளத்துல விழுந்துட்டான். அப்புறம் அவனுக்கு நீஞ்ச தெரியாதா? ஐயோ என்னடி ஐயோ தாவணிய போட்டு காப்பாத்திட்டேன். தாவணியா? ஆமா. ஆமா போகும்போது கருப்பு தாவணி போட்டு போனா இது என்ன? இது வேட்டி. வேட்டியா? ஏது நாட்டாமக்காரன் வேட்டிய தோத்தி காய போட்டுட்டு குளிச்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரியாம இதை எடுத்து போட்டுட்டு வந்துட்டேன். அவன் எப்படி வீட்டுக்கு போறான்? அட அவன் எப்படியோ போறான். நீ வாடி சந்தைக்கு போலாம். அங்க பாரு நாட்டாமக்கார மரத்து மரம் தாவறான். ஆத்துக்கு போறாங்கடி. வா குறுக்க புண்டு போயிடலாம். மாமா உயிர் போற மாதிரி கிடைக்கிறா. உன்ன மாந்தோப்புக்கு காவல் இருக்க சொன்னா இங்க தென்னந்தோப்புல வந்து மரத்தை என்ன சொன்னா யாரு சம்பளம் கொடுக்கறா? நானா இவனா? என்ன எதமா இது துண்டை கட்டிக்கிட்டு இங்க நிக்கிறீங்க? வேற ஒண்ணு இல்ல. நான் வேட்டிய துவைச்சு மேல காய வச்சுட்டு தண்ணி உள்ள இருந்தேன். மேல இருந்த வேட்டிய எரும மாடு தின்னுச்சுன்னு தெரியல. எந்த பாடங்க எடுத்துட்டு போச்சுன்னு தெரியல. என்ன எதமா வேட்டிய போயா சரி அந்த கையை காட்டு. இந்த கையை காட்டுறா. 2 கையும் காட்டு. என்ன இது? ஏன்னா நான் வெள்ளையா துணி காய வச்சிருந்தாக்க நீ அதுக்குள்ள சாயம் நினைச்சுட்டியா? இது வேட்டி இல்ல தாவணி. பொம்பளை துணியா? பொம்பளை துணியா? ஐயோ உனக்கு கல்யாணமே ஆகலடா. எப்படா பொம்பளை துணி துவைக்கிற? பூவு பிஞ்சு காய். போதும் போதும் போதும். எனக்கு இப்ப இது போதும். இது போதும்டா. போதும். அப்பா அப்பா ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா. என்ன செய்யறது? கோவில் சோத்திரியே சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா ஐயோ உடம்புல அனலா கொதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா. கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து ஊத்து. எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா இல்ல நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வெள்ளி படுத்துங்கப்பா. இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ. யாரம்மா நீ? டாக்டர் நான் பக்கத்து ஒரு ஓதுவார் பொண்ணு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு வாங்க டாக்டர். நான் வெளியில வந்து பார்க்கணும்னா 10 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். வச்சிருக்கியா? என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா எப்படி? இந்த பாருமா எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. முடிஞ்சா குடு, இல்லைன்னா நாந்துகிட்டே. நாலனாக்கு சுக்கு கொடுங்க. காசு நாளைக்கு தரேன். சுக்கு என்ன? சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்க. உனக்கு இல்லாததா? ஆமா சுக்கு எதுக்கு? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா? பைத்தியக்கார பொண்ணு. பக்கத்து ஊர்ல டாக்டர் இருக்கிறாரு. அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பணம் தரேன். டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணே பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம். உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு. போதும். எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன் வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கும் வேண்டாம். எங்கடி போயிட்டு வர? கையில் என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை.
கோயில இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாதி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்தை விட கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல். தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டே, டாக்டர் அழைச்சிட்டு வா. அவர் பணம் கேக்குறாரு, என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய பகவான் உன் பக்கத்திலேயே வச்சிருக்காருடி. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குதே. அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி இப்பதான் எனக்கு புரியுது. அயோக்கியா பயல, உனக்கு தெரியாம எப்படா மாந்தோப்புல திருட்டு போச்சு? அதாங்க எனக்கும் தெரியல. அதுதான் எனக்கும் தெரியாது. அந்த மாங்காய் திருடனை எப்படியும் கண்டுபிடிச்சு தீரணும். இல்ல நஷ்டகீடு நீதான் கொடுக்கணும். மாங்காய் திருடனா? அப்படி ஒருத்தர் இருக்கானா இந்த ஊர்ல? திருடனோ திருடியோ, திருட்டு போனது போச்சு. இது என்ன வயத்தை எரியுது? அடாடாடாடாடா, உங்க தோப்புல இருக்கிற மாங்காய கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கிடைக்குமே. கேட்டியாடா கேட்டியாடா பாவி பயல, கள்ள விலைக்கு வித்தாலும் 200 ரூபாய் கொடுப்பாங்களா? உன்னை வித்தா ஒரு நயா பைசா கொடுப்பானா? ஆமா, நீ எங்க வந்த? தவணை கேட்கவா? அதெல்லாம் நடக்காது. 1 மணி நேரம் கூட தவணை கொடுக்க முடியாது. ஒழுங்கா பார்த்து எண்ணி வச்சுட்டு போ. இந்த பாத்தா, அந்த புள்ள தவணை கேட்கறான்னு சொல்லிவிட்டு நீ 1 வருஷம் 1 மாசம் தவணை கேட்கப்படாது. எனக்கு எதுக்கு தவணை? இந்தாங்க 50 ரூபாய் அபராத பணம். அட வடிவு, என்ன கத்த கத்தையா நோட்டு பெறலுது? நோட்டுக்கு என்னையா பஞ்சம்? எவனுக்காவது வேட்டு வச்சா நோட்டு தானா வருது. கேட்டியாடா, எவனுக்கா வேட்டு வச்சு கொண்டாந்துட்டான் நோட்டு. நீ என்ன ஆம்பளைன்னு முகத்துல மீச வச்சுக்கிட்டு இருக்கிற. நீயும் போ, எவனுக்காவது வேட்டு வை இல்ல வெடி வை, எனக்கு பணத்தை கொண்டாந்து கொடுத்து. பாவம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுடுங்க. நீ இவ்வளவு பணிவா பேசுறதுனால அதுக்கு நான் ஒரு மரியாதை கொடுக்கணும் இல்ல? சரி, அவனை 50 ரூபாய் கட்ட சொல்லு. 50? இதுக்கும் வாய போனதா எப்படியா? எங்கயாவது கடனை வாங்கி கட்டு. இந்த ஊர்ல யாரு என்ன நம்பி கடன் கொடுப்பா? குறுக்களையால கேட்டு பாக்குறேன். ஆமாண்டா, நல்ல ஆளை பார்த்தேன். அவர் என்ன கொடுப்பாரு? விபூதி குங்குமம் கொடுப்பாரு, இல்லன்னா அதோட ஒரு முழம் பூவும் கொடுப்பாரு. கொடுப்பாரு. அத வாங்கி 2 பேரும் தலையில சுத்திக்கிங்க. என்ன சொன்ன? என்ன சொன்ன? ஏய், என்ன சிரிக்கிறீ? என்ன சிரிக்கிற? போடா, போய் மரியாதையா பணத்தை வாங்கிட்டு வாடா. யோ நண்டு மிச, இப்படி வாயா வாயா. நீ யாரையும் போய் கேட்க வேணாம். இந்த பணம் அபராதத்தை கட்டிடு. நான் ஒரு மடைய சொல்லிக்கணுமா? நீ இருக்கும்போது நான் யாரையோ போய் கேட்க நினைச்சேன். என்னையா, என்ன இழிப்பு? சொன்னயா? நான் என்னையா சொன்னேன்? நம்ம கல்யாணத்தை பத்தி. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். கேவலம் ஒரு மாந்தோப்ப உன்னால காப்பாத்த முடியல, மனைவி எப்படி காப்பாத்த போற? படிவு, உனக்கு ஏன் இந்த காதலும் கல்யாணமும்? படிவு, நீ இப்படி சொல்லிட்டா நான் எங்க போவேன்? எங்கேயாவது ஆத்துல குளத்துல விழுந்து சாவு போ. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர உன்னை எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சண்டைக்கு போற பூவிக்க. எனவே சந்தைக்கு பூ விக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே, என்ன இவ சந்தைக்கு பூ விக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா இல்ல? வாடி சந்தைக்கு போலாம். சந்தைக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்காத. அவன் சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நம்ம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி, நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்புறம் சொல்லிக்கலாம். வாடினா வாங்க வா வாங்க. மல்லிப்பூ கனகாமரம் வாங்கிக்கிறீங்களாம்மா? விக்கிறியா? ஆமாம்மா, வித்த மாதிரி தெரியல. ஏம்மா ஈ ஓட்டிட்டு இருக்க? ஈ ஓட்டல, பூ வாங்கிட்டு. அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். இல்ல ஆணு வாய பழக்கிற 2 வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல ஐயோ, இப்போ வயசு யாரு கேட்டாங்க? இதுதான் உனக்கு விக்கணும், அவ்வளவுதான். ஆமா, நவுரு இங்க. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு, வியாபாரம் தூள் பறக்கணும். வாங்கயா வாங்க வாங்க. ஏயா பூ வாங்கல? கடை உனக்கு பூ வாங்குற மூஞ்சாரு. மூஞ்சிக்கண்ணா 2 முழம் பூ கொடு. பாத்தியா,
இப்ப இது பூ வாங்குற மூஞ்சி 2 முழம் என்ன வேலை என்ன வேலை 25 காசு 50 காசு குண்டா குண்டா இந்தா, 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 என்னம்மா மல்லி முளம் எவ்வளவு 10 பைசா 10 பைசாவா பரவாயில்லையா ஒரு 10 முளம் கொடு. ஏய் வடிவு அங்க பாரு ஐயோ பாவம் ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா அவர் தலையெழுத்து ஏண்டி போனத்துக்கு போட்ட பூவை வாங்கணும் ஐயோ பாவம் ஏண்டி என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விலையாக்க கூடாதுடி சரி விடுறே உழப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க ஐயோ பாவம் சச்சா பணத்துக்கு போட்டவா கர்மம் கர்மம். மனைவிக்கு மல்லிகைப்பூ காதலிக்கு கதம்பப்பூ இந்த ரெண்டுமில்லா மனுஷனுக்கு முள்ளில்லா ரோசாப்பூ 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 அப்பூ ரோசாப்பூ எத்தனை முழம் முளமா மொத்தமா எவ்வளவு? ஏண்டி நம்மள மாதிரி இவனும் விக்க போறானா என்ன பண்ணா நமக்கு என்ன விலைய சொல்ல 5 ரூபாய் 5 ரூபாயா கொடு. எப்படி இப்படி எல்லாம் வித்து போச்சுங்க இருப்பது 2 தானுங்க மல்கோவா 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 என்னடி மல்கோவா மாங்காய் வித்த ஞாபகம் ஐயோ இப்ப என்ன வைக்கிறோம்னா ஞாபகம் இல்ல என்ன வேணும் என்ன வச்சிருக்கீங்க? பூ வச்சிருக்கேன் ஒரு 5 முழம் கொடு. 5 முழமா கதம்பம். கதம்பமா கொடு பாருயா 1 பூ யாருக்கு என்ன வீட்டுக்கு இல்லையா அப்ப 2 3 4 5 அவ்வளவுதான் காசு காசு அப்பா சீக்கிரம் போ அம்மா கணக்காம்பரா 2 முழம் கொடுங்க கணக்காம்பரம் வேணுமா சும்மா தானே எல்லாத்தையும் வித்துட்டோம் இந்த பணம் இவ்வளவு பணம் இந்த 2 பேரும் எடுத்துங்க வேணாம் வேணாம் நீயே வச்சுக்கோ நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம் வாடி வா போலாம். ஏய் வள்ளி அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சியே அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா இப்பவாவது தெரிஞ்சுக்க என்ன எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும் இந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும் என்னடி மிரட்டுற வடிவு நீ போற பாதை சரியில்லை அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டார் அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும் போடி பெருசா சொல்ல வந்துட்டா வா வடிவே உன்னை கடவுள் தான் காப்பாத்து வள்ளி பெரியப்பையோட வீட்டுக்கு போறியா பாயும் படிக்குமா கிடைக்கிற தகப்பனை எந்த முகத்தோட நீ பார்க்க போற காலமெல்லாம் உனக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவனை காலம் கையில ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேகமா போறியா கேவலம் மருந்து வாங்க கூட முடியாத நீ மறுபடியும் வீடு நோக்கி போற வேண்டாம் உபயோகம் இல்லாத பிறப்பு உபயோகம் இல்லாமலேயே போகுது வாழ தெரியாத ஜீவனுக்கு இந்த பூமியில வேலையே இல்லை பாத்தியாடி பணத்துக்கு போடுற பூன்னு சொன்னதோ எல்லாரும் பயந்து போய் நம்ம கிட்ட வந்து பூ வாங்கிட்டாங்க அங்க பாரு சந்தாசத்துல யாரும் ஓடுறாங்கடி துணிற அளவுக்கு அப்படி உனக்கு என்னடி கஷ்டம் வந்துடுச்சு இதுக்கு மேல வேற என்னடி வரணும் செத்து வளர்த்த தகப்பன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு அந்த உயிரை காப்பாத்த என்கிட்ட பணம் இல்ல கேட்காத இடம் இல்ல கெஞ்சாத ஆள் இல்ல ஒருத்தர் என் மானத்தை விலை பேசுறான் டாக்டரோ பணம் இல்லாம வரமாட்டேன்னுட்டாரு அந்த சந்தர்ப்பத்துலதான்
சந்தையில பூ விற்க வந்து அங்கேயும் வீதி உன் ரூபத்துல வந்து விளையாடிடுச்சு. அப்படின்னா உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா? இதை ஏண்டி முதல்லயே என்கிட்ட சொல்லல? நீ கவலைப்படாத, உன் கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, டாக்டரை நான் கூட்டிட்டு வரேன். முடிவு, நீ தைரியமா போ வள்ளி. அந்த டாக்டரை 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்துறேன். ஏய் கனகா, வள்ளியே ஜாகிரதையா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ. வள்ளி, பத்திரமா வீட்டுக்கு போ. என் பேர் வடிவு. பக்கத்து கிராமத்துல ஓதுவாரு ரொம்ப முடியாம கிடக்குறாரு. நீங்க உடனே வந்து காப்பாத்தணும். அதான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு, நான் வெளியே வந்து பாக்கணும்னா என் ஃபீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே. ஆனா பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா. நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லலையே, எனக்கு உண்டான ஃபீஸ் 10 ரூபாய் வச்சிருக்கியா? பணத்தை குடுக்கலன்னா வரமாட்டீங்க. வரமாட்டேன். இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா, அவன தெரியுமா? ஓ, மாச கணக்கா சரக்க போட்டு வச்சுக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, அவனை சொல்றியா? அது யாரால தெரியுமா? யாரால? என்னால. எப்படி? அவன் கடை வச்சனிக்கு கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன்னு கேட்டேன். ஓசில அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு 8 நாளை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன். அவன் காசைதான் தொட்டான், நான் கைய பிடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ எல்லாரும் வாங்கல, இந்த லாலா என் கைய பிடிச்சு இருக்கிறான் அப்படின்னு சத்தம் போட்டேன். அடி பாவி. அப்புறம் கேட்கணுமா? ஊரே கூடி போச்சு. என் பக்கம் ஒரு 50 பேரு, அவன் பக்கம் ஒரு 5 பேரு, ஒரே கலாட்டா. ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய பிடிச்சு இழுப்பா அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. அன்னில இருந்து நீ வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். நீங்களும் ஈ ஓட்டணுமா இல்ல தொழில் பார்க்கணுமா? ஐயம்மா, என் பழப்ப கெடுத்தாரு. இதோ வந்துட்டு நீ எங்க கூப்பிடு அங்க வரேன். எதை செய்ய சொல்லி அழைச்சி போலாமா? இது கடுமையான விஷஜரம். நான் கொடுக்கிற மருந்த 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்தாக்க, நான் வரட்டுமா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதானா? அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா பாத்தீங்களா, மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறுதே இங்கேயே. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். வரட்டுமா? வடிவு, இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். அதனால என்னடிப்போ? ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்கிறதே தப்பு. இது நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு வெக்கம் கெட்ட வேலை செஞ்சு அவரை பிழைக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வள்ளி, நடந்ததை மறந்துட்டு பேசாத. உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போன. அப்போ சாகிறது மேல நினைச்சேனே தவிர இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல என்னடி கேவலம் ஆகுது? வழி வழியா பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன். இதுல என்னடி தப்பு? இதுதான் பெரிய தப்பு. கோயில் மாடத்தில் இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம்? கிளி அப்படி கொத்துமா? கொத்துதே. மரத்துல பழுத்த கனியை மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். வள்ளி, வடிவு, ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல, விஷம். நீ உலகம் புரியாம பேச. நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட, வந்தானா? நான் மானத்தை மையமா வச்சு அவனை பயமுறுத்தினேன், உடனே ஓடி வந்தான். ஒவ்வொரு மனுஷனும் பயமுறுத்திதான் வாழணுங்கிற அவசியம் வந்தா அந்த நிமிஷமே இந்த பூமி காணாம போயிடும்டி. ஓடி பொழைக்க தெரியாதவன் அப்பனை படுக்கையில போட்டுட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே, முதல்ல போய் மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்தை எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? நான் கொண்டாந்த மருந்த விஷம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழைக்க வை, பார்க்கலாம். வடிவு, வடிவு. அப்பா, ஆபத்துக்கு பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவில கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு நான் எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன்? என்னடி இதெல்லாம்?
புது புடவை புது ரவிக்க கல்யாண பொண்ணு மாதிரி அலங்காரம் பலமா இருக்கே. ஆமா வடிவு, இனிமே நான் கல்யாண பொண்ணுதான். எனக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அடி சக்க, மாப்பிள்ளை எப்படி அழகா லட்சணமா இருப்பானா இல்ல என்ன பொண்ணு பார்க்க வந்தானே நாட்டாமக்காரன் அப்படி? சே அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, பட்டணத்துல நல்ல வசதியான இடம். மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு. அப்படியா? வா 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 வா, முதல்ல நான் மாப்பிள்ளைய பார்க்கணும். அந்த ஆளு என் கண்ணுக்கு பிடிச்சிருந்தா தான் நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். வாடி. வேண்டாம் வடிவு, இந்த நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ எங்க வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அப்பா அம்மா கண்டிச்சு சொல்லிட்டாங்க. கனகம், நாம 2 பேரும் வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்துற போக்கிரி பொண்ணுங்களா. இது மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களுக்கு தெரிஞ்சா எங்க என் கல்யாணம் நின்னு போயிடுமோன்னு எங்க வீட்டுல எல்லாரும் பயப்படுறாங்கடி. பயப்படுற அளவுக்கு நான் என்னடி செஞ்சுட்டேன்? எவனாவது திங்கிற சோத்துல மண்ணெண்ணி போட்டுட்டேனா இல்ல வாடா குடும்பத்தை கெடுத்துட்டேனா? என்னமோ பிரபாரமா ஊர்ல பேசுறாங்கங்கிறியே, ஊர் எதை தாண்டி பேசல? ஊர்ல பேசுறாங்களா? சரி, மத்தவங்க என்ன பார்த்து பயப்பட்டாலும் நீ பயப்படலாமா? என்ன பத்தி உனக்கு தெரியாது, என் குணம் உனக்கு புரியாது. ஆத்திரப்படாத வடிவு, பொண்ணா பிறந்த நமக்கு பிறந்த ஊர்ல நல்ல பேர் இருந்தா தான் புகுந்த வீட்டுல மரியாதை கிடைக்கும். இத்தனை நாள் நம்ம 2 பேரும் ஒரே கோட்ல சுத்தர பம்பரமா ஆடணும் பாடணும். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு முடிவு வந்துருச்சு. ஆமா வடிவு, எப்ப இருந்தாலும் பொறுப்புங்கிற சாட்டைக்கு பொம்பளை கட்டுப்பட்டு தான் ஆகணும். ஏய், நாம பொண்ணா பிறந்துட்டோங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே கட்டுப்பட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லடி. வடிவு, இன்னும் நீ புரியாம பேசுற. முட்டையிடுறது பெட்ட கோழியா இருந்தாலும் ஊரை எழுப்புறது சேவல் தானே. நாம தாண்டி தப்பு கணக்கு போட்டு வாழ்க்கையை வீணாக்கி. வடிவு, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நான் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு இருந்தா தயவு செஞ்சு என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் என் வீட்டு பக்கமே வந்துடாத வடிவு. அடி பாவி, என்ன வார்த்தை சொல்லிட்டேன்? ஒரு கல்யாணத்தை கெடுக்கிற அளவுக்கு நான் கேவலமானவனா? கனகம், இத்தனை நாள் என் கூட பழகியும் என் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டியடி. பரவாயில்லடி, பரவாயில்ல. இனிமே நான் உங்க வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன்டி, படுக்க மாட்டேன். கனகம், உனக்காக நான் மனப்பூர்வமா கடவுளை வேண்டிக்கிறேன்டி. நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். போயிட்டு வாடி, போயிட்டு வா. நீ என் கூட பேசுறது யாராவது பாத்துட்டு போறாங்க. போயிட்டு வாடி, போயிட்டு வாடி. பிறந்த ஊரு, வாழ்ந்த வாழ்க்கை, எல்லாத்துக்குமே நான் ஒரு கருப்பு புள்ளி. இத்தனைக்கு நான் செஞ்சது என்ன? ஆமா, வள்ளி சொன்னது உண்மைதான், வள்ளி சொன்னது உண்மைதான். எப்படி ஆயிட்டா? ஆமா, பின்ன பைத்தியம் பிடிச்சவன் எப்படி ஆவான்? பைத்தியமா? ஆமா, யாரோ இவனை ஏமாத்தி மாந்தோப்பில் இருந்த மாங்காய் எல்லாம் கொள்ளை அடிச்சுட்டாங்க. நாட்டாமக்கார தோப்பாச்சு சும்மா விடுவானா? அபராத்தியம் வாங்கிக்கிட்டு வேலையை உள்ள நீக்கி விட்டான். இல்ல பண்ணுவான், அன்னையில இருந்து பைத்தியமா அலையறான். ஐயோ பாவம். மாமி, ஓதுவார் வீட்டுல ஏன் இவ்வளவு கூட்டம்? காத்தால அந்த ஓதுவார் செத்துட்டார். செத்துட்டாரா? ஆமடி பொண்ணு, இந்த வள்ளி இருக்காளே புரியாதவ. உன் நாட்டம் புத்திசாலியா இருந்தா அவ அப்பா செத்துருக்க மாட்டார். இனிமே என்ன செய்ய போறாளோ? இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பா பழைக்க வை, பார்க்கலாம். கவிஞர் பொன்னம்பலம் இன்னைக்கு ஒரு கவிதை அனுப்பிச்சிருக்காருங்க. அதை கிழிச்சு குப்பை தொட்டியில போட்டு. வேண்டாம், குப்பை தொட்டியில போடாதீங்க, நானே வந்திருக்கேன். என் தலையில போடுங்க. அது போடு, 2 ஒண்ணுதான். எங்க? அப்ப என் தலை குப்பை தொட்டியா? ஆமா ஆமா. என்ன பத்தி நானே பெருமையா சொல்லிக்க கூடாது. தமிழ் தாய் தன்னை அலங்கரிச்சுக்கணுங்கிறதுக்காகவே என்ன படைச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் தாய்க்கு நீ என்ன மூக்குத்தியா தோட அலங்காரம் பண்ணிக்கிறதுக்கு? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அப்ப எனக்கு கவிதையே எழுத வராதா? எழுத வராது இல்லடா, கவிதைன்னா உனக்கு என்னன்னே தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க எழுதுனா அதை காப்பி அடிப்ப. நீ ஒரு காப்பி பையன். காப்பியா? என்னங்க இது? எப்ப பார்த்தாலும் காப்பி காப்பியே சொல்லிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் நான் சொல்றேன், உன்னை பார்த்தா தான் சொல்றேன். ஓஹோ, ஏங்க உங்க பையன் பாக்குறதுக்கு எப்படி இருக்கான்? என் பையன் என்ன மாதிரிதான் இருப்பான். என்ன மாதிரி இருந்தா உங்க குடும்பத்துல தகராறு தானே? எதுக்கு எதை சொல்ற? இல்லைங்க, காப்பி இருக்கணும்ன்ற. இப்ப நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு. இருக்காரா? என்னடா கூட படிச்சவர் மாதிரி சொல்ற? அவர் கூட படிச்சிருந்தா நான் ஏன் உங்களை காப்பி அடிக்கிறேன்? தாகூருடைய மறு பிறவிதான் சுப்பிரமணிய பாரதின்னு சொல்றேன். திலகர் இருக்காரு, அவருடைய நேர் காப்பி தாங்க வஉசி.
ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய காப்பி தான் ராமலிங்க சுவாமிகள். காந்தியோட காப்பிகள் தான் திருவிக்கா. அம்பவாளருடைய காப்பி தான் இந்த பொன்னம்பலம். வேண்டாம், என்ன காப்பி அடிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டியா? எனக்கு வேற வழி இல்ல. வழியே இல்லையா? என்ன கவிங்கன்னா கல்லூரி மங்கானா அழுகுறானே. என்ன என்னங்க பட சொல்றீங்க? அழகான பாட்டு நான் ஒண்ணு எழுதி இருக்கிறேன். சின்னஞ்சேரு கிளிய பொன்னம்மா செல்ல களஞ்சியமே பொன்னம்மா. எப்படிங்க? வேண்டாம், நீயே எழுதுன. பாவி பாரதியிலடா எழுதுனா. ஐயா நான் மாத்திட்டேன். என்னத்த மாத்தின? அவன் கண்ண மாண்டா, நான் பொண்ண மாண்டேன். ஐயோ, இந்த காலத்துல இந்த இறந்த போன பாட்டு இல்ல, இது மாதிரி பாட்டை தான் காப்பி அடிக்க கூடாது. ஏன்னா அது பாப்புலர். அவன் என்ன சொல்லிட்டான்? ஏந்த போயும் அங்க வார்த்தை கிடைக்கல, தாள நிக்குதே, அந்த இடத்த ரொப்பணுமே. ஏங்க தெரியாம கேக்குறேன், இப்ப நீங்க எழுதுனத எவன் படிக்கிறான்றீங்க? நான் ஒருத்தன் படிச்சிருக்கிறேன் பொழப்புக்காக. ஜனங்க ரொம்ப மாறிட்டாங்க. புஸ்தகத்தையே படிக்கிறது இல்ல, செவத்துல எழுதுனது, தார் ரோட்ல எழுதுனது, இதைத்தான் படிக்கிறான். மிஞ்சி போச்சுன்னா ரகசிய தபால், லவ் லெட்டர், இதைத்தாங்க உடைக்கிறான். பாருங்க, சும்மா அடம் பிடிக்காதீங்க. என் கவிதை உங்க பத்திரிகையில போட போறீங்களா இல்லையா? என் பத்திரிகை ஏதோ சுமாரா ஓடிக்கிட்டு இருக்கு. உன் கவிதையை போட்டு அதை நிறுத்தணும்ன்றியா? இருக்கட்டுமே, நின்னா என்ன வேற பத்திரிகை ஆரம்பிக்கிறது? இன்னொன்னு ஆரம்பிக்க முடியாது. இந்த திருடுறது திருடுற, பெரிய இடமா பாத்துடுற. பெரிய இடத்துல திருட்டா? மாடி ஏரியா திருட சொல்றேன். எழுத்த கம்பன், காளமேகம், ஒட்டக்கூத்தன், புகழேந்தி, வள்ளுவ, எத்தனை பேர் இருக்கான்? நல்ல யோசனைங்க. கம்பன், காளமேகன், புகழேந்தி, வள்ளுவர் அடிக்க கூடாதுங்க. பஸ் எல்லாம் எழுதிருக்காங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, தெரிஞ்சு போவோம். என்னங்க பெரிய கம்ப சூத்திரமா? நம்மளே கற்பனை பண்ணி எழுதலாம். தமிழ் எங்க இருந்து வருதுன்றீங்க? கோதாவரியில இருந்து வரல, கங்கையில இருந்து வரல, உங்ககிட்ட இருந்து வருதா? இல்லீங்க, நம்ம யார்கிட்ட இருந்துமே வரல. அமிழுது அதுல இருந்து வருது. திருப்பி திருப்பி சொல்லி பாருங்க. அமிழுது 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 அமிழுது. என்ன எழுதியிருக்க? அதேதாங்க, விலாவரியா விளக்கமா எழுதியிருக்கேன். இதுவும் பாரதிதாசன் காப்பி தான். ஐயோ, என்னடா கிழிச்சிட்டீங்க? இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாத ஒண்ணுதான். நீ போய் நான் சொன்னவங்களை பாரு. இந்த கம்பன், காளமேகம், ஒட்டக்கூத்தம், புகழேந்தி ஏதாவது கிடைக்கும் போட. ஆமா, வசமா மாட்டலாங்க, நான் விட போறதில்ல. இன்னொருத்தங்கிட்ட வாங்கி வச்சிருக்க, ஏதோ தூக்கிட்டு போற. நீங்களுமா? அடே போ. ஐயோ, இவர்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு. அதாவது கையில ஆள்றது தூக்கிட்டு ஓடுறான். பள்ளி எங்க இன்னைக்கு நீ மாலை கொண்டு வர மாட்டேன்னு நினைச்சிட்டோம்மா. மாமா, எங்க அப்பாவை தான் இங்க வரவிடாம செஞ்சுட்டாரு இந்த ஆண்டவன். என்னையுமா அப்படி செஞ்சுடுவாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்க? வள்ளி, மாமா, குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு நம்ம சில மரப்பாச்சி பொம்மைகளை வாங்கி கொடுக்கறோம் இல்லையா? அந்த மாதிரி கடவுளை விளையாடுறதுக்குன்னு மனுஷர்ல சில பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல எங்க குடும்பமும் ஒண்ணு. ஆனா இந்த சுட்டி குழந்தை அநியாயமா ஒரு பழைய பொம்மையை உடைச்சிடுச்சு மாமா. பழைய பொம்மையை உடைச்சிடுச்சு. பரவாயில்ல, நீங்க பூஜை ஆரம்பிங்க. அம்பலத்து நடராஜா, உன் பலத்தை காட்டுதற்கு என் குலத்தை தேர்ந்தெடுத்ததேனையா. உன் பதமே கதி என்று நம்பியவர் வீட்டிலே கண்மறைக்கும் விளையாட்டு ஏனையா. பாமாலை அவர் படிக்க, பூமாலை நான் தொடுக்க, வாழ்நாள் நடந்ததையா நடராஜா. இன்று பூமாலையோடு ஒரு பாமாலையும் படிக்க நானாக நிற்பதென்ன நடராஜா. பாமாலை அவர் படிக்க, பூமாலை
பிரசாதம். வள்ளி, வா வடிவு, நாம 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடலாம். வா உட்கார். ஏன் வள்ளி, உனக்கு கோவமே வராதா? இல்ல வந்தாலும் அத மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வெளிய சிரிச்சு பேசுவியா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னடி, உங்க அப்பா செத்ததுக்கே நான் தானே காரணம். அத மறந்துட்டு ஒரே இலையில சாப்பிட கூப்பிடுறியே. வள்ளி, ஒரு பெரிய உயிரை மையமா வச்சு நீ என்கிட்ட சத்தியம் கேட்டியே, அப்பவே இந்த பாவி அதை செய்து கொடுத்திருந்தா ஒருவேளை உங்க அப்பா பொழைச்சிருக்கலாம் இல்லையா? சத்தியம் செஞ்சு கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்தியே ஆகணுங்கிற பயத்தினால்தானே நீ மாட்டேன்னு சொன்னேன். ஆமா வள்ளி, நான் என்னதான் போக்கிரி பொண்ணா இருந்தாலும் சத்தியத்தை மீற அளவுக்கு தர்மம் கட்டவ இல்ல. இப்படிப்பட்ட நெஞ்சிலதான் தெய்வம் குடி இருக்கும். ஆமா வடிவு, ஒரு நிமிஷத்துல 1000 பொய் சொல்லிடலாம். ஆனா ஒரு சத்தியத்தை காப்பாத்த எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். இந்த உண்மை ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட உன் பலவீனத்தை நினைச்சு சத்தியத்தை பலி கொடுக்க நீ விரும்பல. உனக்கு புரிஞ்ச வழியில நீ எனக்கு உதவிதான் செஞ்ச. ஆனா நான் வளர்ந்த முறையும் வாழ்ந்த விதம் அதை ஏத்துக்க வைக்கல. வடிவு, ஊருக்கு நீ போக்கிரி பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரையில நீ நல்லவதான். என்னையா நீ நல்லவன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையேடி. வள்ளி, இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு புது பட்டத்தை எனக்கு கொடுக்கறியே. மனசை வச்சு தாண்டி நல்லதை கெட்டதை தீர்மானம் பண்ணணும். இரக்கமும் கருணையும் பிறக்கிற மனசுலதான் சத்திய இடம் தேடும். வடிவு, உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ நினைச்சேன்னா இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளை கூட உன்னால கூப்பிட முடியும். வள்ளி, இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னில இருந்து நான் ஒரு புது பிறவை. வடிவு, ஆமா வள்ளி, இந்த கோயில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இனி என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் வராது. உங்க அப்பா செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்களே, அது தப்பு. அவருடைய ஆவி இனிமே ஏன் உருவத்துல நடமா. வடிவு, ஒரு தகப்ப உனக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் காக்க வேண்டிய பொறுப்பை இன்னில இருந்து நான் எடுத்துக்கிறேன். உயிரே போனாலும் சரி, இந்த வார்த்தையில இருந்து அணு கூட பேசுகிறேன். இந்த படத்தை அரிசி மூட்டையில புதைச்சு வை, காசு கேட்டா காரையில இருந்து போனியே ஆகுதுன்னு சொல்லு. என்னடா திருட்டு மொழி? கழிவுக்காரே, இந்த சீட்ல இருக்கிற மளிகை சாமான கொஞ்சம் போடு. நம்ம வீட்டுலதான் மளிகை சாமான் ஏராளமா இருக்குது. ஐயோ, நமக்கு இல்ல, ஓதுவார் வீட்டுக்கு. ஓதுவார் வீட்டுக்கா? அதுக்கு நீ என்ன, அவங்கதான் பழைய பாக்கியே கொடுக்கலையே. பழைய பாக்கியா இருக்காதே. உனக்கு தெரியாதுமா, ஓதுவாரு சொல்லாம செத்து போயிட்டாரு போல இருக்குது. 20 ரூபாய் பாக்கி. ஏன்னு போய் சொல்ற? ஓதுவாரு கடன் வச்சுட்டு சாகிற ஆள் இல்ல. சத்தியமா? சத்தியம் பண்ணிட்டியா? சரி, அந்த பாக்கிய நான் ஏத்துக்கிறேன். முதல்ல சரக்கு கட்டு. வடிவு, பணம் தர மாட்டேன்னு பாக்குறிய? இந்த டே பையா, சரக்கு போடு. வடிவு, எனக்கு ஆச்சரியமா இருக்குது, நீ காசு கொடுத்து சரக்கு வாங்குறியே. அண்ணே, இப்போ எனக்கு பொறுப்பு வந்துடுச்சு. இது வரைக்கும் எனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லாம இருந்துச்சுல்ல. ஏமா நான் இல்ல? நீ இருந்து ஒண்ணுதான், இல்லாம போனாலும் ஒண்ணுதான். நம்ம வீட்டு தோட்டத்துல முளைச்ச கொடியா இருந்தாலும் அது இஷ்டத்துக்கு வளர விடுற தோட்டக்காரனை பொறுப்புள்ளவன் எப்படி சொல்ல முடியும்? வடிவு, நீ என்ன சொல்ற? நம்ம பொறுத்த வரையில நான் முள்ளுல படர்ந்த கொடி, நீ அந்த பொறுப்பில்லாத தோட்டக்காரன். சொந்தங்கிற உறவை தவிர நமக்குள்ள வேற என்ன இருக்கு? வாழ்ந்தா இந்த சொந்தம் கொஞ்சம் வாலாட்டும், செத்தா ஊருக்காக ஒரு தரம் அழுது ஓயும், அவ்வளவுதானே. வடிவு, உன் பாஷையே மாறி போயிடுச்சு. பாஷை மட்டும் இல்ல, என் பழக்க வழக்கமே மாறி போச்சு. சீக்கிரம் படு. அண்ணே, அந்த ஓதுவார் பொண்ணுகிட்ட நான் வேலைக்காரியா சேர்ந்திருக்கேன். உனக்கு என்ன தலைவிதியா? நீ ஏன் அங்க போய் வேலைக்காரியா சேரணும்? அவன் சம்பளம் கொடுக்கறாளே. என்ன கொடுக்கற? ஒரு உயிரையே எனக்காக முன்படமா கொடுத்திருக்கா. சரிதான், உனக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. தப்பு தெரிஞ்சு போச்சு. குடு. ஏண்டா ஏண்டா உங்க தங்கச்சியை கூப்பிடுங்கண்ணே. ஏண்டா 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 கொடுத்த பணத்தை அரிசி மூட்டையில ஒளிச்சு வச்சேன்னா மறந்துட்டு அதோட சேர்த்து அளந்து போட்டுட்டேன். பாவி,
50 ரூபா போச்சு 50 ரூபா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நீங்க ஒரு 20 ரூபாய் தரணும் போய் சத்தியம் பண்ணீங்களா? அதனாலதான் கடவுள அபராதம் போட்டுட்டா.